வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மலபார் பால் கேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே சுவையாக இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கூட. குழந்தைங்களுக்கு இது போல் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வாயில் வச்சு கடிக்கும் பொழுதே கரைஞ்சி போகும். எவ்வளோ சூப்பராக ஜீராலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்குதுன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம் அது போலலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை தனியாக கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாங்க. வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம். இந்த முட்டை கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த எக்குலேயே நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க. இதே போல் நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த எக்கோட ஈரப்பதமே பாதிக்கு மேலே இந்த மாவு பிசைகிறதுக்கு சரியாக இருக்குங்க. கொஞ்சம் காணாததுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது சப்பாத்தி மாவு பதம் வர்ற வரைக்கும் இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதே போல் சப்பாத்தி மாவு பதம் வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. அப்போ தான் நம்ம அதை பொரிச்சு எடுக்கும் பொழுது வெடிப்பு வராமல் இருக்கும். இதே போல் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இது போல் அழுத்தி பிசைகிறதுனால அந்த சாஃப்ட்னஸும் நல்லா இருக்குங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு இது போல் தேய்ச்சி எடுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தடிமன் வர்ற வரைக்கும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை தேய்ச்சி முடிச்சுட்டு இது போல் ஓரங்கள் பூரா கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இதே போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம மீதம் எடுத்து வச்சிருக்கிற மாவையும் திருப்பியும் பிசைஞ்சு இதே போல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம கட் பண்ண அந்த மாவோட தடிமன் வந்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி இது போல் கலந்து விட்டுறலாம். இந்த ரெசிபி நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா வெந்து இது போல் செவந்து வரும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மீதம் இருக்கிறதையும் இதே போல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே அந்த ஜீராவில் போட்டுடலாங்க. ஜீராவில் போட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அதில் ஊறணும். அந்த ஜீரா முழுவதையுமே இது வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பொழுது நல்லா வந்துட்டு இது சாஃப்டாகிடும். 2 பக்கமும் அந்த ஜீரா படுற மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.